Hi friends, welcome to Yuvas Kitchen. இன்னைக்கு Yuvas Kitchen சேனல்ல கோதுமையில சமோசா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Yuvas Kitchen சேனல் இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணலைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 1 கப் போல கோதுமாவை ஆட் பண்றேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் போல salt ஆட் பண்றேன். மாவு கரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன். சமோசா செய்யறதுக்கு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணைவீங்களோ அதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கங்க. சப்பாத்தி மாவு பிணைகிற போது 1 டீஸ்பூன் போல ஆயில் எப்பவுமே நான் ஆட் பண்ணுவேன். சமோசாவுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை 10 நிமிஷத்துக்கு மூடி ஒரு பக்கம் வச்சிடுறேன். அடுத்து சமோசாவுக்கான ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ஆனியன் ஆட் பண்ணுறேன். அடுத்து பச்சை மிளகாய் 2. அடுத்து 1/4 கப் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளாட்டன் ரைஸ் எதுக்குன்னா ஆனியனில் தண்ணி விடும், அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக அவல் ஆட் பண்ணுறேன். அடுத்து ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. ஸ்டஃப்புக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டஃப்பை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து சமோசாவுக்கான சீட் ரெடி பண்ணலாம். மாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன சப்பாத்தி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து இந்த உருண்டைகளை சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ப்பீங்களோ அதே மாதிரி வர மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்த ரிமைனிங் மாவை அடுத்து செய்ய போகிற பால் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற பால்ஸில் இதே மாதிரி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை சப்பாத்தி கல்லில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம். இது அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இது எதுக்குன்னா சமோசா ஃபோல்ட் பண்ணுற போது ஈஸியாக ஃபோல்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, அதுக்குள்ளேயே எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் ஹீட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ சமோசாக்கான சீட்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஆஃபாக கட் பண்ணுறேன். சமோசாக்கான சீட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரிமைனிங் சீட்ஸை கட் பண்ணி எடுக்கிறேன். சமோசாக்கான சீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சமோசாக்கான பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இது எதுக்காகனா சமோசாவோட ஓரம் நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அடுத்து சமோசா சீட்ஸில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீட்ஸில் எட்ஜில் எல் ஷேப்பில் மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட்டை அப்ளை பண்ணணும். சமோசா சீட்ஸை கோன் மாதிரி மடித்து எடுத்துக்கணும். உள் பக்கமாக ஒரு மடி, அப்புறம் வெளிப்பக்கமாக ஒரு மடின்னு 2 மடிப்பை எடுத்து கோன் ஷேப்பில் கொண்டு வாங்க. அடுத்து ஆல்ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி எட்ஜில் பேஸ்ட் போட்டது இருக்குது, பத்தலினா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சமோசாக்கான ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. டீ கடை சமோசா மாதிரி கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு. சமோசாவை ரேப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் சமோசாஸை போட்டு எடுத்துடலாம். சமோசாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துட்றேன். இதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துட்றேன். இப்போ எல்லா சமோசாஸும் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
சமோசா ரெசிபி சூப்பராக சூடாக ரெடி ஆயிடுச்சு. என்னதான் சமோசாவை கெச்சப்போட சாப்பிட்டாலோ டீ இல்லாமல் இது ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவாஸ் கிச்சன். தேங்க்யூ.